ஜல்லிக்கட்டு காளை போல காவல் நிலைய வாசலில் நின்று கால்களால் தரையை தேய்த்து கொண்டு போலீசாருக்கு சவால் விட்டு மது பிரியர்களுக்காக காவல் நிலையத்தில் நியாயம் கேட்ட குடிமகன் இவர்தான். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் ஆபாசமாக பேசியதால் ஆத்திரமடைந்து உதவி ஆய்வாளரை தாக்கிய ரோஷக்கார குடிமகன் இவர். அந்த பையனுக்கு பயம் இல்லை. இந்த இரு சம்பவங்களும் அரங்கேறியது கிருஷ்ணகிரி மாவட்டம். முதல் சம்பவம், போச்சம்பள்ளி காவல் நிலைய வாசலில் நின்று போலீசாருக்கு எதிராக சத்தம் போட்டபடியே முறைவாசல் செய்த அந்த குடிமகன் தனது வேட்டியை அவிழ்த்து சாலையில் விரித்ததோடு செருப்பை தலையில் வைத்து போக்குவரத்துக்கு இடையூறாக படுத்துக் கொண்டார். சாலையில் கால் மேல் கால் போட்டு படுத்துக்கொண்டு அட்ராசிட்டி செய்த குடிமகன் மீது சைலன்சரால் வாகன ஓட்டி ஒருவர் உரசி சென்றதால் சூடு தாங்காமல் எழுந்து செருப்பை கையில் எடுத்து வாகன ஓட்டியை அடிக்க ஓடினார் குடிமகன். சாலையில் நின்று ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்த அந்த அரை ட்ரவுசர் குடிகாரரை உளவு பிரிவு போலீஸ் ஏட்டு வந்து சமாதானப்படுத்தி எழுப்பிச் செல்ல உள்ளிருந்து வந்த போலீஸ்காரர் குடிகாரனை உள்ள கூட்டிட்டு வராதே என்று வெளியே தள்ளினார். நேரம் செல்ல செல்ல உக்கிரமான குடிமகன் தனக்கு சாதி மதம் கட்சி ஏதும் இல்லை என தான் கட்டியிருந்த பாமக கரை போட்ட வேட்டியை கழற்றி வீசினார். சீமான் இல்ல, பிஜேபி இல்ல, நான் இந்த பாமக வேஷ்டி இல்ல, தேவனை கட்டி போடுறேன். இந்த பாமக கட்சி பார்க்காதீங்க, இந்த பாமக கூட இல்ல. ஆனா பொது சேவை, பொது மனிதனாகிறேன், பொது மனிதனாகிறேன். குடிச்சிட்டு வண்டி ஓட்டியதா என்ன பிடிச்சு 15 நாள் ஜெயில போட்டீங்களே, மறக்க மாட்டேன், என்ன பாத்ரூமா கழுவ சொல்றீங்க என்று எமோஷனல் ஆனார். ரிமாண்ட் பண்ணீங்கல 15 நாள், திரும்ப உங்களுக்கு என்ன ஆப்போசிஷனுக்கு பாத்ரூம் கழுவ சொல்றீங்களா? கழுவ மாட்டாங்க. அவரை சமாதானப்படுத்த முயன்ற போது இன்ஸ்பெக்டர் அம்மா தனக்கு 700 ரூபாய் தான் ஃபைன் போட்டாங்க. வண்டியை வெளியில எடுக்க வக்கீல் செலவு 27,000 ரூபாயானது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பிடிக்கிறீங்கல்ல, டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிகமா பணம் வாங்குறான், வாங்க அதையும் பிடிங்க என்றார். இப்போ ஒயின் ஷாப்ல வந்து ஏன் அப்படி வாங்குறான்? நான் வந்து கேக்குறேன் போடா. தர்ணாதான் நான் வந்து கேக்க போடா. இது எத்தனை வருஷமா நான் கேக்குறேன்? 6 மாசமா கேக்குறேன். இப்போ வந்து எம்எல்ஏ கேஸ் போடுறாங்களே, எம்எல்ஏ கேஸ் போட்டு இன்ஸ்பெக்டர் வாங்கிச்சல. அது தங்களால் முடியாது என்று சொன்ன ஏட்டையாவிடம், ஏன்னா அவன் வாங்குற கூடுதல் பணத்துல உங்களுக்கும் கொடுக்கறதா அவன் சொன்னது உண்மைதான் போல என்று வம்பு இழுத்தார். வந்து அங்க 5 ரூபா வாங்கினா யார் ஆக்ஷன் எடுக்கல? நீ ஜட்ஜி முன்னாடி சொல்ற இது வந்து பாட்டில் வந்து 140 ரூபா 160 ரூபாய். எவன் லஞ்சம் வாங்குறான்? எவன் லஞ்சம்? உங்களுக்கு கியூ கிரான்ஸ் சொல்றீங்க, அப்ப ஸ்டேஷன்ல சண்டை போட மாட்டேங்குது. நீங்க என்ன இருக்கீங்க? காவல் நிலைய வாசலில் வைத்தே பாட்டிலில் தண்ணீரை மிக்ஸ் செய்து மதுவை குடித்து நீண்ட நேரமாக அட்ராசிட்டி செய்த குடிமகனை போலீசார் அங்கிருந்து அனுப்பி வைக்கவே முயன்றனர். அவர் மீது எதற்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டதும், மாசத்துக்கு ஒரு தடவை அவர் இப்படித்தான் போதையில வந்து எங்களை மிக கேவலமா பேசி செல்வாரு, நாங்களும் அவரை சத்தம் போட்டு அனுப்பி வைப்போம் என்று கூலாக கூறி சென்றார். நான் நியாயத்தை தட்டி கேட்கிறேன். தப்பு பண்றாங்க, நாங்க பண்ண கவர்மெண்ட் போய் கேள்றோம், அங்க போய் கடையில கொடுக்குறாங்க, அங்க போய் கேள்றோம். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. இரண்டாவது சம்பவம், பர்கூர் பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனத்தில் ஆக்சிலேட்டரை முறுக்கி பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்ததாக வல்லரசு என்பவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர்.
அப்போது உதவி ஆய்வாளர் தன்னை ஆபாசமாக பேசிவிட்டதாக கூறி அவரது கன்னத்தில் வல்லரசு ஓங்கி குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டுப்படாமல் எட்டி குதித்த அந்த குடிகார வெட்டுப்புலியை சமாதானப்படுத்தி காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் அங்கு வைத்து சிறப்பாக கவனித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஊத்தங்கரை செய்தியாளர் அருண் மற்றும் வேல்ராஜ்.